பாஜக கூட்டணியில் இணைகிறது பாமக என்ற புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. 2-3 நாட்களாக ஊடகங்களில் பெரும்பான்மையான ஊடகங்களில் பாமக எந்த அணிக்கு போகும்னு விவாதிக்கப்பட்டு வந்தது. கடந்த 2 நாட்களாக அதிமுக கூட்டணியில் பாமக இணைகிறது, பாமக மற்றும் அதிமுக கூட்டணி இறுதியாகிட்டு அப்படின்னு பெரும்பான்மையான ஊடகங்களில் தகவல் வெளிவந்தது. நேற்றைக்கே கூட சேலம் மேற்கோட சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாமக மற்றும் அதிமுக கூட்டணி இறுதியாகிவிட்டது அப்படின்னு ஊடகங்கள்லாம் தகவல் எழுதினாங்க. ஆனால் இன்றைக்கி கட்சியோட ஒரு உயர்நிலை குழு கூட்டம் தைலாபுரத்தில் வரல கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறதாக இருந்தது. இந்த கூட்டமே கூட ஒரு சஸ்பென்ஸாக இருந்தது. பெரும்பான்மையான நிர்வாகிகளுக்கு அழைப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிடுச்சு. ஒரு புரியாத புதிர போலவே தான் இருந்த கூட்டம் இருந்தது. திடீரென அழைக்கப்பட்ட கூட்டம் சென்னையில் கூட்டம் நடைபெற ஒத்தி வைக்கப்பட்டது. மீண்டும் இன்றைக்கி இந்த கூட்டமும் கூட முதல்ல அனைத்து தரப்பு மாவட்ட செயலர்களும் அழைப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் மட்டும்தான் அழைத்தேன்னு சொன்னாங்க. இந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் கட்சியோட முக்கிய தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டதாக சொல்லப்படுது. இந்த கூட்டத்தில் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய போது பாஜகவை கூட்டணியில் பாமக இணைகிறது, பிரதமர் மோடி அவர்களை மீண்டும் பிரதமராக போகிறாரு, எனவே 3வது முறையாக பிரதமர் அவர்களை இந்த தேசத்தோட பிரதமராகிறதுக்கு பாமக உழைக்கும் என பேசியதனால பாமக மற்றும் பாஜக கூட்டணி இறுதி வடிவம் பெற்றதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 14 இடங்களில் பாமக கேட்டதாகவும் அதுக்கு பாஜக தலைமை ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இருந்தால் 7 இடங்கள் அல்லது 6 இடங்கள் தான் கிடைக்கும். அதில் தான் நம்ம போட்டியிட முடியும். அதில் நம்ம வெற்றி பெற போகிற இடங்கள் 2 அல்லது 3 தான் பெரும்பான்மை, ரொம்ப முயற்சி செய்தாலும் கிடைக்கும். ஆனால் இந்த 14 இடங்களில் போட்டியிடுவதன் மூலமாக பரவலாக கட்சியை வளர்த்தெடுக்க முடியும், பரவலான வாக்கு வங்கியை அதிகரிக்க முடியும். ஏற்கனவே நம்மளுடைய கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கணிசமான வாக்கு வங்கி நம்ம காட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே அதிக இடங்களில் போட்டியிட்டால் தான் அதிக வாக்குகளை காமிக்க முடியும். சதவீதத்தின் அடிப்படையில் தான் இங்கே தீர்மானிக்கப்படுது. 14 தொகுதிகளில் போட்டியிட்டால் நிச்சயமாக நம்ம 2 அல்லது 3 இடங்களை எளிமையாக கைப்பற்றலாம் அப்படின்னும் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு. அப்போ பல நிர்வாகிகள் அதிமுக கூட்டணியில் இணையலாம் அப்படின்னு கூறினதுக்கு, அதிமுக கூட்டணியில் இணைந்தால் 2 அல்லது 3 இடங்களை தான் வெற்றி பெற முடியும். அதை நம்ம இந்த பாஜக கூட்டணியில் இணைந்து இந்த 2 அல்லது 3 இடங்களை வெற்றி பெற்றோம்னா சட்டமன்ற தேர்தலில் நம்ம கணிசமாக 40 அல்லது 50 இடங்களில் எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 40 அல்லது 50 இடங்களில் நம்ம போட்டிட்டால் கணிசமாக 30 அல்லது 25 இடங்களில் நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு. இது கட்சியினர் மத்தியில் சென்று சேருமா, இல்லை பல நிர்வாகிகளுக்கு அதிருப்தின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இந்த அதிருப்தியெல்லாம் சரி செய்வாங்களா, அல்லது பாஜக கூட்டணியில் போட்டிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் மத்திய அமைச்சர் ஆவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறாரா, இதெல்லாம் ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலியில் நம்ம பதிவேற்று வரோம், அரசியல் அப்டேட்ஸில் பதிவேற்று வரோம். நம்முடைய சேனலுக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.